People can think that we are the robots. We are the robots. We are the robots. We are the robots. We can get faster too. We are the robots. We are the robots. We are the robots. We are the robots. I don't want we are the robots. We are the robots. We are the robots. We are the robots. We are the robots.
இப்பொழுது காட்சி போட்டி நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக ஒரு சின்ன நிகழ்ச்சி. இப்பொழுது நமது மாவட்ட சீனியர் விளையாட்டு வீரரும் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி அசோசியேஷன் நடுவர்குழு இணை கன்வீனர் திரு K.A. பாபு அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆகவே அவருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அனைத்து பார்வையாளர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு இப்போ எங்களது இந்த விளையாட்டு குழுவின் சார்பாகவும் நமது ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி சார்பாகவும் இந்த சிறிய கேக்கை வெட்ட உள்ளோம். ஆகவே அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு அனுமதி வழங்கிய திரு நல்லசமம் அண்ணார் அவர்களுக்கும் சிவபாலன் அண்ணா அவர்களுக்கும் எங்களது மனமாற்ற நிலையை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு K.A. பாபு அவர்கள் இந்த கேக்கை வெட்டி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்கிறோம்.
அண்ணா சிவபா அண்ணா சிவபா சார் சிவபா சார் நன்றி சார், மிகப்பெரிய நன்றி. இவ்வளவு பேர் மேடையில் அவருக்கு சார் ஒரு நிமிஷம். ரொம்ப நன்றி. இவ்வளவு பேர் மேடையில் கேட்க வேண்டாம் எனக்கு நலசமானார் சிவபான் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே பாபு சார். இங்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாபு சார். இப்பொழுது ஈரோடு மாவட்டத்தினுடைய வளர்ந்து வருகின்ற இளம் வீராங்கனைகளை கொண்ட சத்தியமங்கலம் தாலுகா கடம்பூர் மலைப்பகுதியைச் சேர்ந்த வீராங்கனைகளோடு கோபியினுடைய ஸ்ரீ வித்யாலயா கல்லூரி வீராங்கனைகள், பள்ளி வீராங்கனைகள், 2 வீராங்கனைகளுமே வளர்ந்து வருகின்ற இளம் வீராங்கனைகள் மிக அற்புதமாக விளையாடி வருகின்றார்கள். இந்த 2 வீராங்கனைகளும் இப்பொழுது காட்சி போட்டியில் மோதவிருக்கின்றார்கள். இந்த போட்டியினை துவக்கி வைத்து வீரர்களை அறிமுகம் காண வருமாறு அன்போடு அழைக்கின்றார் ஈரோடு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எம் நல்லசிவம் அவர்கள். அனைத்து ஒன்றிய கழக, மாநில கழக, பேரூர் கழக அனைத்து நிர்வாகிகளையும் விழா திரளுக்கு அன்போடு அழைக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், மாநில அனைத்தினுடைய பகுதிகளின் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களின் நிர்வாகிகள் மற்றும் அனைவரையும் அன்போடு விழா திரளுக்கு அழைக்கின்றார். இந்த போட்டியை துவக்கி வைத்து வீராங்கனைகளை அறிமுகம் காண வருமாறு அன்போடு அழைக்கின்றார். அண்ணா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர், தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற மாபெரும் அகில இந்திய அளவிலான பெண்கள் கபடி போட்டியினுடைய முதலாவது காட்சி போட்டியினை நம்முடைய கோபி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல்மிக்க திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் திரு எம் நல்லசிவம் அவர்கள் தலைமையில் ஈரோடு மாவட்ட வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இப்பொழுது வீராங்கனைகளை அறிமுகம் கண்டு போட்டிகளை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஈரோடு வடக்கு மாவட்டம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஈரோடு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற மாபெரும் அகில இந்திய அளவிலான பெண்கள் கபடி போட்டி இப்பொழுது காட்சி போட்டி துவங்கவிருக்கின்றது. கடம்பூர் 7 டைகர்ஸ் அணியும் அவர்களை எதிர்கொண்டு டைகர் 7 அணியும் அவர்களை எதிர்கொண்டு ஸ்ரீவித்யாலயாப்பள்ளி கோபி அணி வீராங்கனைகள் இப்பொழுது களம் காணவிருக்கின்றார்கள். இந்த திரளில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து இங்கே கபடி விளையாட வருகை புரிந்திருக்கின்ற ஒரு வீராங்கனை ரசிகர்கள் மத்தியில் சிவதாண்டவ நடனத்தை இப்பொழுது அரங்கேற்றி இருக்கின்றார். அவருடைய விருப்பத்தை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளரும் அனைத்து நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டது அடிப்படையில் அனைத்து வீராங்கனைகளும் அப்படி நில்லுங்க, என்ன நில்லுங்க, உட்காராதீங்க, கிரவுண்டில் நில்லுங்க, கிரவுண்ட் பின்னாடி நில்லுங்க. கர்நாடக மாநிலத்தில் இருந்து இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கபடி வீராங்கனை இங்கே சிவதாண்டவம் ஆட இருக்கின்றார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே அனுமதி வழங்கப்படுகின்றது ரசிக பெருமக்களுக்காக. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நல்லா கைதட்டவங்களுக்கெல்லாம் நாளைக்கு வந்து சிறப்பு பரிசு இருக்குது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் நாளை இப்போட்டியை கண்டுகளிக்கின்ற ரசிக பெருமக்களுக்கு தொடர்ந்து சிறப்பு பரிசுகளை குலுக்கல் முறையில் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அரங்கம் நிறைந்த ரசிக பெருமக்கள் குலுக்கல் முறையில் டோக்கனை பெற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு 5 முறை குலுக்கல் நடைபெற இருக்கின்றது. அற்புதமான பரிசுகளை வழங்கவிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே அரங்கத்தில் விளையாட்டு வீராங்கனைகளோடு ரசிக பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளிச் செல்லுமாறு ஈரோடு மாவட்ட வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். படிக்க வேண்டாம் அண்ணா ராஜ்குமார் எல்லாம் சைட்ல வேணாம், மறைக்காதீங்க. எல்லாரும் வாங்க, அம்பையர் எல்லாம் தள்ளி போய் ஓரமா நில்லுங்க, மறைக்காதீங்க. மேல जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकां मड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव जटाकटाह सम्भ्रम भ्रम निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धज्वलल्ललाट मण्डपावती किशोर चन्द्रशेखरे रति प्रशिक्षण जटाभुजंग पिंगल स्फुरत्फणामणि प्रभा कदम्ब कुंकुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्त सिन्धुर स्फुरत्वगुत्तरीय मेतुरे मनो विनोदमद्भुतं बिभर्ति भूतभर्तरी ओम नमः शिवाय। सदाशिवं भजाम्यहं सदाशिवं भजाम्यहं ॐ नमः शिवाय। प्रफुल्लनीलपङ्कज प्रपञ्चकारिमप्रभावलम्बिकण्ठकन्दली
चित्रबद्धकन्धरं स्मरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मथच्छिदं गजच्छिदन्धकच्छिदं तमन्तकच्छिदं भजे अखल्व सर्वमङ्गला कलाकदम्ब मञ्जरी रसप्रवाह माधुरी विजृम्भणा मधुव्रतं स्वरान्तकं पुरान्तकं भवान्तकं मघान्तकं गजान्तकान्तकान्तकं तमन्तकान्तकं भजे नित्यमेव मुक्तमुत्तमुत्तमुत्तमं स्मरन् ब्रुवन्नरो विशुद्धिमेति सर्वतः हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्मोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्मोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनो அனைத்து பார்வையாளர்களையும் கவர்ந்த அற்புதமான நடனத்தை கர்நாடக மாநிலத்தில் இருந்து இங்கே வருகை புரிந்து விளையாடிய நடனமாடிய கபடி வீராங்கனை அவர்களுக்கு ரக்ஷிதா ரசிக பெருமக்கள் சார்பாகவும் ரக்ஷிதா ரக்ஷிதா கர்நாடகா காவடி அணியை சென்ற ரக்ஷிதா அவர்களுக்கு மிகச் சிறப்பாக நடனம் பண்ணியதற்காக பாராட்டி ஒரு நல்ல சமாதான இந்த கெட்டில் பரிசாக வழங்கினார். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் ரக்ஷிதா. நன்றி. அருமை அருமை. சிறப்பு. நம்மளுடைய பாச தெரியாதுன்னு கைதட்டினா தான் அவங்களுக்கு உற்சாகமா இருக்கும். நல்லா கைதட்டுங்க. ஹலோ, விளையாட்டு வீராங்கனைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய விழா குழுவினர் ஈரோடு வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கின்ற வீராங்கனைகளில் யாரேனும் இதுபோன்ற அற்புதமான நடன நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு விருப்பப்பட்டால் நாளை மறுதினம் 2 தினங்கள் அவர்களுக்காக இந்த விழா மைதானம் ஒரு பாடலுக்காக காத்திருக்கிறது. அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கவிருக்கின்றது என்பதை விளையாட்டு வீராங்கனைகளுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கபடியோடு வீராங்கனைகளையும் ஊக்குவிக்கும் அற்புதமான இந்த விழா குழுவினர் ஈரோடு மாவட்ட வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு எங்களுடைய கபடி ரசிக பெருமக்கள் சார்பாகவும் விளையாட்டு வீராங்கனைகள் சார்பாகவும் கபடி கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டி துவங்கவிருக்கின்றது. நடுவர்கள் போட்டியை துவக்கலாம். ஹலோ அண்ணா, இது மட்டும் இல்லை, போட்டி நடுவரசம் ஒப்படைக்கப்படுகிறது. நான் பாட்டு நிறுத்திருக்கேன். அதாவது சிறிது நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு 1 மணி நேரம் இடைவேளைக்கு அப்புறம் ஒவ்வொரு டான்ஸ். அடுத்து கேரளா. அண்ணா கொஞ்சம் பாட்டு நிறுத்துங்க. அண்ணா கொஞ்சம் பாட்டு நிறுத்துங்க. சாங் ஆஃப் பண்ணுங்க. மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. ஹலோ, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இப்பொழுது இளம் வீராங்கனைகளுக்கான கபடி போட்டிகளை கலந்து கொண்டு விளையாடக்கூடிய இன்று இரவு விளையாடக்கூடிய அணிகள் பெயரை படிக்கின்ற அந்த வீராங்கனைகள் எல்லாம் அழைத்தவுடன் ஆடுகளத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் கோபி வீராங்கனைகள், டைகர் 7 கடம்பூர் வீராங்கனைகள், ஸ்ரீ வித்யாலயா கோபி ஏ அண்ட் பி அணி வீராங்கனைகள், பிகேஆர் கல்லூரி பி அணி வீராங்கனைகள், சக்தி பிரதர்ஸ் பி அந்தியூர் அணி வீராங்கனைகள், சக்தி பிரதர்ஸ் சி அத்தியூர் அணி வீராங்கனைகள், முருகன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சேலம் அணி வீராங்கனைகள்,
எஸ்வி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீராங்கனைகள், எஸ்எம்பிகேசி சண்முக மெமோரியல் கிளப் ஒட்டஞ்சத்திரம் அணி வீராங்கனைகள், இளம் தென்றல் கேர்ள்ஸ் கோபி வீராங்கனைகள், சக்தி பிரஸ் டி அந்தியூர் வீராங்கனைகள், சிவபாலன் சிஸ்டர்ஸ் தென்காசி வீராங்கனைகள். இந்த 14 அணியினுடைய வீராங்கனைகளுக்கு இன்று இரவு விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அணிகளுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக விளையாட வேண்டும். உங்களுக்கான ரவுண்டு கால அட்டவணை போடப்படும். அழைத்தவுடன் நீங்கள் ஆடுகளத்தில் விளையாட வேண்டும். கோபி ஆர்ட்ஸ் கோபி, டைகர்ஸ் ஆஃப் கடம்பூர், ஸ்ரீவித்யாலயா ஏ&பி, பிஜிஆர் கல்லூரி பி, சத்யபிரஸ் பி, முருகன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சேலம், எஸ்பி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலவுமலை, எஸ்எம்பிகேசி ஒட்டஞ்சத்திரம், இளம் கோபி, சத்யபிரஸ் டி அந்தியூர், சிவபாலன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தென்காசி. குழுக்கள் அழைத்தவுடன் ஆடுகளத்தில் இறங்குவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தலைமை நடுவர் கவனத்திற்கு, ஆடுகளத்திற்கு உள்ளே விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடுவர் பெருமக்கள், அணியினுடைய பயிற்சியாளர் மற்றும் மேனேஜர் இவர்களை தவிர யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. தலைமை நடுவர் கவனத்திற்கு, ஈரானி வீரர்கள், அந்த அணியினுடைய பயிற்சியாளர் மற்றும் மேலாளர், நடுவர் பெருமக்கள் இவர்களை தவிர யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. யாரும் அனுமதிக்காதீங்க. கொடுத்துட்டு அற்புதமாக முதல் வெற்றியை எடுத்திருக்கின்றார்கள் ஸ்ரீவித்யாலயா. நான் மட்டும் செலுத்தவனா என்று கடம்பூரினருக்கு ஒரு வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். The next match, real match, first round, SV Sports Club, Talavumalai versus Murugan Sports Club, Salem. The first call for you. The next match, real match, first round, SV Sports Club, Talavumalai versus Murugan Sports Club, Salem. The first call for you. தேனி சிங்கம் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு தயாராக இருக்காங்க. என்ட்ரன்ஸ் வாங்க. தேனி சிங்கம் ஆம்புலன்ஸ் நிக்க பாருங்க. இதனை அடுத்து நாக் அவுட் சுற்று போட்டியில் முதல் போட்டியாக எஸ்வி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலவுமலை அவர்களை எதிர்த்து முருகன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சேலம் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இது உங்களுக்கு முதல் அழைப்பு.
இதுவரை ஆடிய ஆட்டத்தில் கடம்பூர் 5 வெற்றி புள்ளிகளையும் கோபி 2 வெற்றிகள் எடுத்துள்ளார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோபி அணியினருக்கு. கோபி 3 கடம்பூர் 5. கடம்பூர் 5 கோபி 3. அன்புள்ள கபாடி ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இங்கே ரசிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ரசிக பெருமக்களும் தங்களுடைய 2 சக்கர வாகனத்தை 2 சக்கர பார்க்கிங் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே விழாமேடைக்கு முன்புறமாக இருக்கின்ற 2 சக்கர வாகனங்களை பார்க்கிங்கில் வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். விழாமேடைக்கு பின்னாடி இருக்குதுங்க, பார்க்கிங்ல விட்டுருங்க. அப்படி விடலாம் அப்படின்னா எங்க விழா குழு எடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் வண்டி கிளம்பு கேட்க கூடாதுங்க. தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பார்க்கிங் வந்து விழாமேடைக்கு பின்னாடி இருக்கின்றது. ஆகவே ரசிக பெருமக்கள் தங்களுடைய 2 சக்கர வாகனங்களை பார்க்கிங்கில் விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். கடம்பூர் 6 கோபி 3. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கடம்பூர். அணியின் எண்ணிக்கை 7. கெட் பேக் 8. கடம்பூர் 8 பாயிண்ட்ஸ். கோபி ஸ்ரீ வித்யாலயா 3 பாயிண்ட்ஸ். ஃபேவர் ஆஃப் கடம்பூர். இதனை அடுத்து முதல் சுற்று போட்டியில் ஆட வேண்டிய எஸ்வி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலவம்பளை அவர்களை எதிர்த்து முருகன் பிரதர்ஸ் சேலம். இது உங்களுக்கு 2வது அழைப்பு. 3வது அழைப்பு கொடுத்தவுடன் ஆடுகளத்திற்குள் இறங்கி சிறப்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அணிகளுக்கும் அன்பான வேண்டுகோள். இது A கிரேடு மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால் கொடுத்தா அணிகள் உள்ளே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களுக்கு இந்த கபடி போட்டி A கிரேடு போட்டி சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அதற்கிடையில் வளர்ந்து வருகின்ற விழாக்குழு அனாதன் டிராவல்ஸ் டிரைவர் பணிவான கவனத்திற்கு. அடுத்து விளையாட வேண்டிய மகளிர் மண்டபத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து வர வாகனம் தேவைப்படுகின்றது. ஆகவே வண்டியில டிரைவர் இருங்கண்ணா.
இதனை அடுத்து முதல் சுற்று போட்டியில் ஆட வேண்டிய எஸ்வி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலவமலை அவர்களை எதிர்த்து முருகன் போர்ட்ஸ் சேலம், அதனையும் தொடர்ந்து ஸ்ரீ வித்யாலயா பி கோபி அவர்களை எதிர்த்து SMVKC பி ஒட்டஞ்சத்திரம். இரண்டாவது சுற்று போட்டியில் ஆட வேண்டிய இரண்டாவது சுற்று போட்டியில் ஆட வேண்டிய SMVKC பி ஒட்டஞ்சத்திரம் அவர்களை எதிர்த்து ஸ்ரீ வித்யாலயா பி கோபி. தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். The half-time score: Kadambur 12 points, Sri Vidyalaya Kopi 3 points. Favor of Kadambur. இந்த போட்டியானது வளர்ந்து வருகின்ற இளம் வீராங்கனைகளுக்கு உண்டான போட்டி. வாய்ப்பு ஏ கிரேட் மேட்ச் என்பதால் வாய்ப்பில்லாத வீராங்கனைகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக நமது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை தொடர்ந்து ஏ கிரேட் மேட்ச் தொடர்ந்து நடைபெறும் என்பதை ரசிகர்கள் தெரிந்து கொள்கின்றோம். ஆட்ட இடைவேளையின் போது கடம்பூர் 12 வெற்றி புள்ளிகளையும் கோபி ஸ்ரீ வித்யாலயா 3 வெற்றி புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, மீண்டும் அறிவிக்கின்றோம், தங்களுடைய 2 சக்கர வாகனத்தை பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஒரு 10 மணிக்கு பேரைக்காடு போய் லாக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா வண்டி எடுக்க முடியாதுங்க. மணி நாளை காலையில் எடுக்க முடியும். ஆகவே வருகை தந்திருக்கின்ற ரசிக பெருமக்கள் தங்களுடைய 2 சக்கர வாகனங்களை பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்.
5 minutes. கடம்பூர் 15, ஸ்ரீ வித்யாலயா கோபி 11. வெற்றி இடைவெளி குறைந்து கொண்டே வருகின்றது. கனே ஸ்கோர் போர்டு சார் 15 போடுங்க. கடம்பூர் 15, மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோபி. போனஸ் பாயிண்ட் கடம்பூர் 1+2 3 points கோபி. கடம்பூர் 16 வெற்றி புள்ளிகளையும் கோபி 14 வெற்றி புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள். 2 வெற்றி புள்ளி இடைவெளி. The last and final call, SV Sports Club Thalavamai versus Murugan Sports Club Salem. Please come immediately. Don't delay, sir. The next match, last and final call, SV Sports Club Thalavamai versus Murugan Sports Salem. கடைசி 4 நிமிடம். 2 அணிகளும் சமமான வெற்றி புள்ளிகள். ரசிகர்கள் ஒரு கைதட்டினா பரவாயில்ல. காட்சி போட்டி அற்புதமாக இருக்கின்றது. இன்னும் நாக் அவுட் சுற்று போது கருணையாக என்ன ஆச்சு? அற்புதமாக நடந்து கொடுத்தார்கள் கோபி வீராங்கனைகள். கடைசி 3 நிமிடம். வாகன டிரைவர்ஸ் விழாமணிக்கு முன்னாடி வாங்கினா வீராங்கனைகள் சாப்பிட போறாங்க. தயவுசெய்து வண்டிட்டு வாங்க. டிரைவர் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் டிரைவர் உங்களோட வண்டிட்டு பக்கமா நில்லுங்க. வீராங்கனைகள் இப்பொழுது சாப்பிட செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே டிரைவர் உங்க வாகனத்துக்கு ஏறி நில்லுங்கண்ணா.